ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். ஆரம்பிக்கலாமா பிரதர்? 21/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். அது கொஞ்சம் ஒன்வேர்டு மாதிரியும் வந்திருக்குது, பார்ப்போம். மற்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மற்ற சத்சங்கங்களிலிருந்து உங்களுடைய சத்சங்கம் எந்த விஷயத்துல தனிப்பட்டதா இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, மற்ற சத்சங்கங்கள்ல எந்த ஒரு குறிக்கோளுமே இருக்கிறது இல்ல, மேலும் செல்வங்கள் போன்றவை அனைத்துமே இழந்து அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சத்சங்கத்துல நீங்க அலையறதெல்லாம் இல்ல, இது சத்சங்கமா இருப்பதுடன் பாடசாலையாவும் இருக்குது. பள்ளியில பாடம் படிக்கிறீங்க, அலைவதில்ல. படிப்பு என்றால் வருமானமாகும். எந்த அளவுக்கு நீங்க படிச்சு தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்விக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த சத்சங்கத்துல வர்றது என்றால் நன்மையே நன்மையாகும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சத்சங்கம் அது உங்களை உயர்த்தும், சத்தியமான சங்கம் உங்களை உயர்த்தும். அதுவே குட்சங்கம் சொல்லுவாங்க. அதாவது தவறான சங்கத்தை சேர்ந்தீங்கன்னா அது உங்களை மூழ்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்கம் உண்மையான சத்தியமானவர் நடத்தக்கூடிய சத்சங்கமா இருக்குது. அப்ப இந்த சங்கத்துல நீங்க இருக்கும் போது உயர்ந்தவர்கள் ஆவீங்க. அதுவே மற்ற சத்சங்கத்துல போய் நீங்க ஒரு குறிக்கோள் இல்லாம செய்யறாங்க அந்த சத்சங்கம்னு சொல்றாங்க, ஆனா அந்த சங்கத்துல எல்லாம் சத்தியமான விஷயங்கள் சொல்லி தரது இல்ல அப்படிங்கறத சொல்லி அந்த மாதிரி தவறான போனீங்கன்னா அது உங்களை மூழ்கடிச்சிடும், உயர்ந்த நிலையை அடைய முடியாது. இது உண்மையான சங்கம்ன்றத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन, எதை அடிக்கடி கேக்குறதன் மூலமா புத்தி அலைப்பாயிறது நின்றுவிடும்னு பாபா சொல்றாங்க. என்னன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைங்களுக்கு சொல்றாரு, தன்னை ஆத்மானு புரிந்து கொள்ளுங்க. அதை அடிக்கடி கேக்குறதன் மூலமா தான் புத்தி அலைப்பாயிறது நின்று ஒரு நிலை பெற்றுவிடும். தன்னை ஆத்மானு புரிந்து அமர்ந்து கொள்வார்கள். நாம் இங்கே தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கிறோம்னு குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கிறோம். பிராமணர்களாகிய நாம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? பிராமணனிலிருந்து தேவதை ஆகிறதுக்காக தான் படிக்கிறோம். எப்படி யாராவது குழந்தைங்க கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னா, நாம இப்போது படித்து இன்ஜினியர், டாக்டர் போன்றவர்களாக ஆவோம்னு புரிந்துக்கிறாங்க. அதே மாதிரி உட்கார்ந்த உடனே புரிந்து கொள்ளுவாங்க. நீங்களும் கூட பிரம்மாவோட குழந்தைங்களா இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்ப உலகியல் படிப்பெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆம்பிஷன் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, குறிக்கோள் அப்படின்னு. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே போல உங்களுக்கும் குறிக்கோள் இருக்குது. இப்ப மனிதர்களா இருக்கீங்க, நீங்க தேவதையா மாறணும் அப்படின்னா முதல்ல மனிதனிலிருந்து பிராமணனா மாறணும். பிரம்மாவின் வம்சத்தினர் அப்படின்னா பிரம்மா மூலமா வாய் மூலமா கிடைக்கப்பட்ட இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள், அவங்களதான் பிராமணர்கள்னு சொல்லப்படுறாங்க. முதல்ல மனிதர்ல இருந்து பிராமணர் ஆகணும், அப்பதான் நீங்க தேவதையாக முடியும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. இந்த குறிக்கோள் உங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு எப்படி அந்த உலகியல் படிப்புல அந்த மாதிரி டாக்டர் இன்ஜினியர் ஆகுன்ற குறிக்கோள் இருக்குதோ அதே போல உங்களுக்கும் இப்ப பிராமணர் ஆயிருக்கீங்க, பிராமணர் இருந்து தேவதை ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் இங்க இருக்குது உங்களுக்கு. அத மற்றவர்கள் சொல்லும் போது மற்றவர்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஞானம் இல்லாமல் இந்த பெயரை வைத்து விட்டார்கள் என பாபா சொல்றது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்துக்கள் அனைவரும் தேவதையா ஆகிறது இல்ல. உண்மையில ஹிந்துங்கிறது ஒரு தர்மமே இல்ல. ஆதிசநாதனா தர்மம் ஒன்றுதான், ஹிந்து தர்மம் இல்ல. யாரிடம் வேண்டுமானாலும் ஹிந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செஞ்சது அப்படின்னு கேளுங்க, குழம்பி போயிடுவாங்க. ஞானம் இல்லாம இந்த பெயரை வச்சுட்டாங்க. இந்துஸ்தானில் வசிக்க கூடியவர்கள் தங்களை ஹிந்துக்கள் என்று சொல்லிக் கொள்றாங்க. உண்மையில இதனுடைய பெயர் பாரதம் ஆகும், இந்துஸ்தான் இல்லை. பாரத கண்டம்னு சொல்லப்படுதே தவிர இந்துஸ்தான் கண்டம்லாம் சொல்லப்படுறதில்ல. இது பாரதம் ஆகும். எனவே அவர்களுக்கு இது என்ன கண்டம்னே தெரியல அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப இந்த பேரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல தேவி தேவதைகள் வாழும் போது இந்த தர்மத்துல அது பாரத கண்டமா தான் இருந்துச்சு. இப்ப தேவி தேவதைகள் தங்களை அப்படி மறந்து துவாபர யுகத்துல வந்ததுக்கு அப்புறம் இது ஹிந்துஸ்தான்னு பேர் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாரு.
அது ஹிந்துன்ற தர்மம்னு யார் ஸ்தாபனை செய்ததுன்னு கேட்டு பாருங்க மனிதர்கள் கிட்ட, அவங்களுக்கு தெரியாது யார் ஸ்தாபனை செஞ்சது அப்படின்னு. இத ஹிந்துஸ்தான்னு சொல்றாங்க. இந்த ஹிந்துக்கள் இங்க இங்க வாழ்ந்த மனிதர்கள், அந்த ஹிந்துஸ்தான்ல வாழ்ந்த மனிதர்கள் தான் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் பிற்காலத்துல தேவி தேவதைகளை வழிபடுறவங்க இந்துக்கள்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் இப்படி இந்த நிலைக்கு காரணம். பாரத கண்டம்ன்றதுதான் இதோட உண்மையான பேரு. இந்த மனிதர்கள் அஞ்ஞானத்துல இப்படி வச்சுட்டாங்க பேரு அப்படிங்கறத சொல்ற. நெக்ஸ்ட், தூய்மையற்று இருக்கிறதன் காரணமா தன்னை ஆத்மா காரணமாக தன்னை எந்த தர்மத்தினர்னு சொல்லிக் கொள்ள முடியல அப்படின்னு பாபா கேக்குறாங்க. தூய்மையற்று இருக்கிறதன் காரணமா தன்னை எந்த தர்மத்தினர்னு சொல்லிக் கொள்ள முடியல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, தூய்மையற்று இருக்கிறதன் காரணமா தன்னை தேவதைன்னு புரிஞ்சு கொள்ளவே முடியல. தேவி தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தாங்க, இப்போதையும் அந்த தர்மமே இல்ல. மற்ற அனைத்து தர்மங்களும் நடந்து வருது. புத்தருடைய பௌத்த தர்மம், இப்ராஹிமுடைய இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்துவின் கிறிஸ்துவ தர்மம், மத்தபடி இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்ல. இந்த இந்துஸ்தான்ங்கிற பெயர் வெளிநாட்டினர் வச்சாங்க. தூய்மையற்றவர்களாக இருந்த காரணத்தினால தங்களை தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள்னு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படிங்கிறாங்க. தூய்மையற்றவர்கள் ஆனதுக்கு அப்புறம் மனித அங்க தேவி தேவதைகளா வாழ்ந்தவங்க தான் துவாபர யுகத்துல வராங்க. வந்தாலும் அவங்க தூய்மையற்று போனதுனால அவங்கள தேவி தேவதைகள்னு சொல்லிக்கிறதுக்கே அவங்களுக்கு தகுதி இல்லாம போயிருச்சு. அப்படி சொல்லிக்கிறதுக்கே கூச்சப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்து தர்மம்ன்ற பேர் வார்த்தைகள் அப்படிங்கிறாங்க. இதுவும் கூட அந்த நேரம் ஏற்பட்டது இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் தான் இந்த பேர் வச்சாருன்னு அப்பா சொல்றாரு இல்லையா, அதுக்கும் காரணம் அதுதான். எப்படின்னா 1879 1879 விக்டோரியா மகாராணி தான் அப்ப பாப்புலேஷன் பாக்கணுன்றதுக்காக இந்த இந்தியால பாப்புலேஷன் பாக்கணுன்றதுக்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்திருந்தது இந்தியால. அப்பதான் ஆங்கில அரசாங்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க இப்படி எல்லாரும் குரூப்பா இருக்காங்க, இவங்களை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் அப்புறம் தனியா பிரிங்க, முஸ்லிம்ஸ் அப்புறம் தனியா பிரிங்க, மற்ற யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் மொத்தமா ஹிந்துன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆர்டர், ஒரு கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா அந்த காலத்துல மகாராணிகள், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆங்கில சட்டம் அது ஏற்றாங்க. அப்பதான் 1879 அந்த விக்டோரியா மகாராணி கையெழுத்து போடும் போதுதான் இவங்க ஹிந்துக்கள்னு அங்கீகரிக்கப்படுறாங்க. யார் யார் அப்படின்னா சீக்கியர்கள், பௌத்தர்கள், சைவர்கள், வைணவர்கள், இப்படி வரிசையா இப்படி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை தவிர மத்த யார் யாரெல்லாம் இந்த இந்தியால இருக்காங்களோ அவங்கள பூரா ஹிந்துக்கள்னு சேர்த்துருங்க அப்படின்னு அவங்க போட்ட ஆர்டர்ல தான் இப்ப நம்ம ஹிந்துவா இருக்கோம். இல்லாட்டா நம்ம ஹிந்து கிடையாது. நம்ம தனித்தனி குரூப்பா தான் இருந்தோம். வைசியர்களா, சிவனை கும்புற வைசியர்களா, விஷ்ணுவை கும்புற வைணவர்களா, சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவங்க, பௌத்த தர்மத்தை சேர்ந்தவங்க இப்பெல்லாம் சொல்றாரு இல்லையா அப்பா. பௌத்த தர்மத்தை உருவாக்கியது யாரு? அவரு புத்தர். சீக்கிய தர்மத்தை உருவாக்கியது யாரு? குருநானக். இப்படி அவங்க தர்மத்துக்கெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மொத்தமா சேர்த்து ஹிந்துக்கள்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. எதை நல்ல விதத்துல தாழ்மை செய்யணும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் பழையதிலும் பழைய தர்மம்னு புரிய வச்சிருக்கிறாரு பாபா. ஆரம்பத்துல இருந்த தர்மம் எது? தேவி தேவதா தர்மமா இருக்குது. ஹிந்து தர்மம்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க பிரம்மாவோட தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க, பிராமணர்களா ஆயிட்டீங்க. பிராமணர்ல இருந்து தேவதை ஆவதற்காக படிக்கிறீங்க, ஹிந்துவில இருந்து தேவதை ஆவதற்காக படிக்கிறீங்கிறதுதான் கிடையாது. பிராமணர்ல இருந்து தேவதை ஆகுறீங்க. இதை நல்ல விதத்துல தாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. என்னது? எதை தாரணை செய்யணுமா? பிராமணர்ல இருந்து தேவதை ஆகுறீங்க, இதை நல்ல விதத்துல தாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. அதான் பிராமணர்கள்ல இருந்து இப்ப தேவதையா மாறணுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவதைகள் தூய்மையாக இருந்தவங்க, இப்பதான் பார்த்தோம் இல்லையா, தூய்மையாக இருந்தவங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய சம்ஸ்காரத்தை இப்ப பிராமணர்களான நீங்க கொண்டுட்டு வரணும். அப்படின்னா அவர்களை போலவே நீங்க மாறணும்னா, அந்த மாதிரி சம்ஸ்காரத்தை நீங்க கொண்டுட்டு வரணும்னா முதல்ல நீங்க தூய்மையா இருக்கணும். நான் இப்ப
பழைய இந்த மனிதர்கள் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவன் கிடையாது, மனிதர்களை போல வாழக்கூடியவன் கிடையாது. நாம் பிரம்மாவின் வம்சத்தை சேர்ந்தவன். இறைவன் என்னைய நேரடியா தன்னுடைய குழந்தையா தத்தெடுத்திருக்காரு. நான் பரமாத்மா வழிப்படி நடக்கக்கூடியவன் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். அப்படி இருந்தா தான் தேவதைக்குரிய சம்ஸ்காரத்தை இப்ப உருவாக்க முடியுங்கிறத சொல்றாரு. நெக்ஸ்ட், எதை புரிய வைத்தால் அவர்களின் கர்வம் உடைந்து விடும்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்ப பாருங்க, நிறைய தர்மங்கள் இருக்குது, அதிகமாகி கொண்டே போகுது. எப்போதெல்லாம் எங்கேனும் சொற்பொழிவு ஆற்றுறாங்க என்றால் இதை புரிய வைப்பது நல்லதாகும். இப்போது கலியுகம், அனைத்து தர்மங்களும் இப்போது தமோ பிரதானமாக இருக்குது. படத்தை வைத்து புரிய வைத்தீர்கள் என்றால் பிறகு நான் இன்னாராக இருக்கிறேன், நான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்ற கர்வம் எல்லாம் உடைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப கலியுகம் இறுதி நேரம் ஆயிடுச்சு. எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் சொற்பொழிவு எல்லாம் செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப இது கலியுக இறுதி நேரம் ஆயிடுச்சு. எல்லா தர்மமும் எல்லா மனிதர்களுமே தமோ பிரதானமா ஆயிருக்காங்க அப்படிங்கறத புரிய வச்சுட்டீங்கன்னா போதும், அவங்களுடைய கர்வம் உடைஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க தான் உயர்ந்தவர்கள், எங்களுடைய தர்மம் தான் உயர்ந்தது. இப்ப கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இஸ்ரேலு பாலஸ்தீன. இஸ்ரேல் என்ன கண்ட்ரி தெரியுமா? கிறிஸ்டின் கண்ட்ரி, யூதர்கள். கிறிஸ்டின் சொல்லக்கூடாது, யூதர்கள் அவங்க. பாலஸ்தீனர்கள் வந்து முஸ்லிம்ஸ். இப்ப நாங்க உயர்ந்தவர்கள் இவங்க நினைக்கிறாங்க, இவங்க உயர்ந்தவர்கள் இவங்க நினைக்கிறாங்க. இதுல நிறைய பிரச்சனை இருக்கு, இட பிரச்சனை இருக்குது. முஸ்லிம்ஸ் நாட வந்து இஸ்ரேல் கைப்பற்றாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இல்ல முஸ்லிம் நாடு தான் முஸ்லிம் நாடு எங்க நாடுன்னு இஸ்ரேல் சொல்லுது. இப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அத சொல்லிட்டு இருக்காரப்பா. இப்படி இந்த தர்மம், எங்க தர்மம் தான் உயர்ந்ததுன்னு நீங்க சொல்றதுக்கு வந்து எந்த அத்தாரிட்டி இல்ல. கலியுக இறுதி நேரத்துல எல்லா தர்மமுமே தமோ பிரதானம் ஆயிருச்சுங்கிறத புரிய வைங்க. புரிய வைங்க. அப்ப எந்த தர்மமும் உயர்ந்தது இல்ல அப்படிங்கறது ஆயிடும். ஆமா. நெக்ஸ்ட், நம்பர் ஒன் சித்திரம் எது, அதை வைத்து மனிதர்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நாளுக்கு நாள் வந்து படங்கள் கூட அழகாயிட்டே போகுது. பள்ளிகள்ல எப்படி வரைபடம் வந்து குழந்தைகளோட புத்தியில இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய புத்தியிலும் இது இருக்கணும். நம்பர் 1 வரைபடம் இதுவே ஆகும். மேலே திரிமூர்த்தி இருக்குது, 2 உருண்டைகளிலும் சத்யுகம் மற்றும் கலியுகம் இருக்குது. இப்போது நாம் புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அந்த இதான் நம்பர் 1 படம் அப்படிங்கிறாரு பாபா. ஆமா, இப்ப 3 இதா பிரிச்சிருக்காங்க. கலியுகத்துல ஒரு பக்கம் பிரிச்சிருக்காங்க, சங்கம யுகத்துல ஒரு பக்கம் பிரிச்சிருக்காங்க, இன்னொன்னு சத்தியுகத்தை 3 பிரிச்சிருக்காங்க. இப்படி 3 யுகமா பிரிச்சிருக்காங்க அந்த படத்துல. அது சங்கம யுகத்துலதான் திரிமூர்த்திகளின் படம் இருக்குது, பிரம்மா விஷ்ணு சங்கரன் அப்படின்னு. அப்ப கலியுகத்துல சூத்திர மனிதர்களா இருந்தோம். இப்ப சங்கம யுகத்துல ஞானம் எடுக்கும் போது முதல்ல நம்ம பிராமணர்களா மாறுறோம். பிரம்மா மூலமா ஞானம் கேக்குறோம் இல்லையா, அப்ப பிராமணர்களா மாறுறோம். அதுதான் ஞானம். ஞானம் முதல்ல கேக்குறோம். கேட்கும் போது அப்ப யோகம் செய்யறோம். பரமாத்மா கிட்ட இருந்து சக்திகள் அடையிறோம் இல்லையா யோகத்தின் மூலமா. அப்ப சக்திகள் நமக்கு கிடைக்குது. ஞானம் சக்தி ரெண்டும் கிடைக்கும் போது குணங்களும் தாரணை ஆகுது. அப்ப ஞானம்ங்கிறது பிரம்மாவை குறிக்குது, சக்தி அப்படிங்கிறது அந்த சங்கரரை குறிக்குது, குணம் அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்குது, அந்த விஷ்ணுவை குறிக்குது. இப்படி மும்மூர்த்திகளின் படம் எங்க காமிச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சங்கம யுகத்துல காமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தின் மூலமா தான் இந்த நிலையை அடைவீங்க. ஞானம் குணம் சக்தி அப்படிங்கிற இந்த நிலையை அடையிறீங்க. இந்த நிலையை நீங்க அடையும் போது சத்தியுகத்துல வாழ்ந்த உண்மையான தேவதைகளா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது திரிமூர்த்தி படமாவும் இப்படி காமிச்சிருப்பாங்க. பக்தி மார்க்கத்துல கூட முப்பெரும் தேவியர்கள்னு காமிச்சிருப்பாங்க போட்டோ. லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேர் நிக்கிறது மாதிரி. அதுல லட்சுமிங்கிறது குணவதி, குணங்களை குறிக்குது. பார்வதி அப்படிங்கிறவங்க சக்தி ஸ்வரூபமா இருக்கவங்க, சக்தின்னு குறிக்குது. சரஸ்வதிங்கிறது ஞானத்தை குறிக்குது. இங்கேயும் பாருங்க, ஞானம் குணம் சக்தி, அந்த 3 விஷயம்தான் முப்பெரும் தேவியராகவும் இருக்காங்க, இங்க மும்மூர்த்திகளாகவும் இருக்காங்க. இப்படித்தான் இந்த ஆத்மாக்களுடைய நிலை, இது ஆண் பெண்ணுடைய நிலை இல்ல. ஆத்மாக்கள் தங்களை தாங்களே உருவாக்கக்கூடிய காரியம் இந்த சங்கம யுகத்துல நடக்குது அப்படிங்கறத புரிய வைங்க அப்படிங்கறத சொல்றாங்க.
நெக்ஸ்ட், இந்த ஞானம் யாருக்காக மட்டும் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்ல என்று எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாங்க. குழந்தைங்களாகி உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. பாபாவை தான் அனைவரும் நினைவு செய்யறாங்க. பகவான்கிற வார்த்தை வாயில் வராத மனிதனே இருக்க மாட்டான். பகவானை நிராகாரர்னு சொல்லப்படுது. நிராகாரம் என்பதன் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்றதே இல்ல. இப்போது நீங்கள் அனைத்துமே தெரிந்து கொள்றீங்க. கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவரா ஆயிடுறீங்க. இந்த ஞானம் பாரதவாசிகளுக்குத்தான், மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்ல அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப நீங்க கல்புத்தில இருந்து தங்க புத்தி உடையவரா மாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப பிராமணர்கள் இப்ப தேவதையா மாற போறீங்க அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு கிடைச்சதுனால, தங்க புத்தினா எந்த யுகத்தை குறிக்குது அப்படின்னா சத்தியுகத்தை குறிக்குது. கல்புத்திங்கிறது கலியுகத்தை குறிக்குது. ஞானம் கிடைக்கும் போதுதான் ஞானம், குணம், சக்தி மூணையும் தாரணை செய்றீங்க. அப்பதான் இந்த கல் புத்தி தங்க புத்தியா மாறுது அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாவுடைய நிலை அது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஆலமரத்தோட உதாரணம் கொடுத்து எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அங்க சத்யுகத்துல பாரத கண்டத்தை தவிர வேறு எந்த கண்டமுமே இருக்காது. இப்ப அந்த ஒரே ஒரு தர்மம் இல்ல, மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்குது. ஆலமரத்தின் உதாரணம் துல்லியமானதா இருக்குது. ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் அடித்தளமே இல்ல, மற்ற முழு மரமும் நின்று கொண்டிருக்கிறது. எனவே ஆதிசநாதனா தேவி தேவ தர்மம் இருந்தது, ஹிந்து தர்மம் இல்லை என்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆலமரத்தோட உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஆலமரம் என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல விதை போட்டு மரம் எப்பயும் போல சாதாரண மரமாய் முளைச்சு நிக்கும். அதனுடைய அந்த விழுதுகள்லாம் விடும் இல்லையா, அந்த விழுதெல்லாம் பூமியில படுறது மாதிரி வரும். அது பூமியில பட்டு 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 என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே ஒரு தண்டு மாதிரி உருவாயிடும். அப்ப இந்த தண்டுகளின் ஆதாரம், அந்த விழுதுகளினுடைய ஆதாரத்துலதான் அந்த மரம் பெருசா 1 கிலோமீட்டர் தூரத்துக்குனாலும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்குனாலும் அதனுடைய அந்த விழுதுகளை பரவிக்கிட்டே போகும். பரப்பளவு சொல்லுவாங்க இல்லையா, அகலமாக்கிக்கிட்டே போகும் அதோட விரிவாக்கத்தை. இருந்தாலும் அந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா தண்டு, எந்த இடத்துல முதல்ல உருவாச்சோ அந்த தண்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்து போயிடும். விழுதுகளின் ஆதாரத்துலதான் நிக்கும் அது. அதத்தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப தேவி தேவதா தர்மங்கிறது தண்டு பகுதியா இருக்குது. இப்ப அந்த தண்டு பகுதி இல்லாம போயிருக்கு, பலம் இல்லாம போயிருச்சுன்னா மொத்தமா இல்லாம போயிருக்கு. இப்ப அந்த கிளைகள் அந்த விழுதுகளின் ஆதாரத்துலதான் நிக்குது. மற்ற தர்மம் தானே இருக்குது இங்க. இப்ப மற்ற தர்மம்னா இந்த இஸ்லாமிய தர்மம், ஹிந்து தர்மம், பௌத்த தர்மம், சீக்கிய தர்மம், கிளைகளா இருக்கிறாங்க. அவங்க கிளைகளா தேவதா தர்மம் இல்ல, தேவதா தர்மமும் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இத நீங்க புரிய வைங்க. ஆலமரத்தின் உதாரணம் இது நல்லா பொருத்தமா இருக்கு இல்லையா அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாருடைய பெயர் அடையாளத்தை மறைத்து விட்டார்கள்னு பாபா சொல்றாங்க. தேவதையாக ஆகிறதுக்கு முதல்ல கண்டிப்பா பிராமணனா ஆகணும். சூத்திரவர்ணம் மற்றும் பிராமண வர்மம்னு சொல்லப்படுது. சூத்திர ராஜ்யம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ராஜா ராணி இருக்கிறாங்க. முதல்ல தேவி தேவதைகள் மகாராஜா மகாராணியா இருந்தாங்க. இங்கே இந்து மகாராஜா மகாராணி. பாரதம் ஒன்றுதான், பிறகு தனித்தனியாக எப்படி ஆயிடுச்சு? அவர்களுடைய பெயர் அடையாளத்தையே மறைத்து விட்டார்கள். வெறும் சித்திரங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க சத்தியுகத்து மகாராஜா மகாராணியா இருந்தவங்க தேவதைகள். ஆனா இப்ப அவங்களுடைய வெறும் சித்திரம் மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய பேர் அடையாளமே இல்லாம போயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க சூத்திரர்கள் தான் இருக்காங்க, இங்க தேவதைகள் யாரும் இல்ல. அத தேவதைகளின் ராஜ்யம்னு சொல்லப்பட்டது, ஆனா இங்க சூத்திர ராஜ்யம்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்பெல்லாம் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம எந்த வம்சத்தை சார்ந்தவராக ஆவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நம்பர் 1 சூரிய வம்சமாகும். ராமரை சூரிய வம்சத்தினர் எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீங்க சூரிய வம்சத்தவர்களாக ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. சந்திர வம்சத்திற்காக ஆவதற்காக எல்லாம் அல்ல. அது ராஜயோகம். இது ராஜயோகம் இல்லையா? நம்ம லட்சுமி நாராயணனாக ஆவோம் என்பது உங்களுடைய புத்தியில இருக்குது, மனசுல குஷி இருக்குது. மகாராஜா மகாராணியா ஆகிறதுக்காக தான் பாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப லட்சுமி நாராயணனை தான் மகாராஜா மகாராணின்னு சொல்ல முடியும்.
ம் திரேதாயுகத்துல இருந்த ராம் சீதை அப்படிங்கிறவங்கள ம் மகாராஜா மகாராணின்னு சொல்ல முடியாது, வெறும் ராஜா ராணின்னு தான் சொல்ல முடியும். மகா அப்படிங்கிற அந்த கிரேட் அப்படிங்கிற பட்டம் போயிருச்சு இல்லையா, மகானா த கிரேட் அப்படின்னு அர்த்தம். ம் ம் அப்ப எவ்வளவு முக்கியம்னு பாருங்க அந்த மகா அப்படிங்கிற அந்த வார்த்தை ம் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த இந்திய வரலாற்றுல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ம் மகா அப்படிங்கிற பேரு 2 அரசர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மற்ற எந்த அரசர்களுமே மகா அப்படிங்கிற பேர் கிடையாது, த கிரேட் அப்படிங்கிற பேர் கிடையாது. எந்தெந்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தா, த கிரேட் அசோகர், அவருக்கு தான், அசோகருக்கு தான் த கிரேட் அசோகர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் த கிரேட் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மன்னர்களுக்கு மட்டும்தான் அந்த கிரேட்ங்கிற பேர் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படி அந்த 2 பேத்துக்கும் அப்படி அந்த பேர் கிடைச்சிருக்குன்னா, அஹிம்சைவாதிகளா இருந்து மக்களையும் ராஜ்யத்தையும் அரசாங்கம் செஞ்சதுனாலதான் அவங்களுக்கு த கிரேட் அப்படிங்கிற பேர் கிடைச்சது. அதே போல அஹிம்சையின் தர்மமாக இருந்த அந்த தேவி தேவதா தர்மத்தின் மூத்த குடிகளா வாழ்ந்தவங்க தான் இந்த லட்சுமி நாராயணர்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான் மகா த கிரேட் அப்படிங்கிற பேர் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றானப்ப இங்க. அதான் மகாராஜா மகாராணி 8 நாராயணன் லட்சுமி, அவங்களதான் மகாராஜா மகாராணின்னு சொல்ல முடியும். இந்த திரேதாயுகத்துல வந்த ராம் சீதா திரேதாயுகமே வந்து நம்ம தோத்தவங்க தான் திரேதாயுகத்துல வருவாங்க. அந்த மாயா கிட்ட வந்து 5 விகாரங்கள்ல தோற்று போனவங்க தான் திரேதாயுகத்துல வருவாங்க. மத்தபடி 5 விகாரத்தையும் வின் பண்ணவங்க தான் சூரிய வம்சத்தினரா ஆகுறாங்க. அதுக்குதான் அவங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேனே தவிர தோத்து போறதுக்காக படிக்க வைக்கல அப்படிங்கிறாங்க பாபா. படிக்கிறதே ராஜயோகம் இல்லையா, பிரஜா யோகம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க என்ன பிரஜா யோகமா படிக்கிறீங்க, ராஜயோகம்ல படிக்கிறீங்க, அப்ப எல்லாருமே ராஜா ஆகணும் இல்லையா, அப்ப எல்லாரும் சூரிய வம்சத்துக்கு வர்றது தானே டார்கெட் வைக்கணும் நீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் லட்சுமி நாராயணங்கிறவங்க சூரிய வம்சம், ராம் சீதைங்கிறவங்க சந்திர வம்சம். ஏன்னா சூரியன் இல்ல, சூரியன்ங்கிறது எப்பவும் பிரகாசமா இருக்கக்கூடியது, சந்திரன்ங்கிறது வளரவும் செய்யும் தேயவும் செய்யும் இல்லையா, ஒரே நிலையில இருக்காது இல்லையா. நம்மளுடைய மனநிலையே சொல்றான், சொல்லி குறிக்கிறதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க சந்திர வம்சம் அப்படின்னு. பக்தியில் கேட்ட எந்த கதை உண்மை இல்லைன்னு உண்மையான கதை எதுன்னு பாபா சொல்றாரு. இது வந்து சத்யநாராயணன் உண்மையிலும் உண்மையான கதையா இருக்குது. முன்னால நீங்க பிறவியா சத்யநாராயணனுடைய கதையை கேட்டீங்க, ஆனா அவை உண்மையான கதைகள்லாம் இல்ல இப்ப அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்பதான் வந்து நீங்கள் பிறவியாக சத்யநாராயணனுடைய கதை கேட்டீங்க, ஆனால் அது உண்மையான கதைகள் அல்ல. பக்தி மார்க்கத்துல ஒருபோதும் மனிதன் வந்து தேவதையா ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. அதான் சத்யநாராயண கதை அமர கதைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. உண்மையிலேயே அமர கதைங்கிறது இந்த ஆத்மாவின் ஞானம் தான் அமரக்கதை. சத்திய நாராயணனா ஆக்கக்கூடிய கதைங்கிறது இந்த சங்கம யுகத்துல பரமாத்மா சொல்லித்தர விஷயம்தான். ஆனா இதனுடைய நிழல் ரூபம் தான் துவாபர யுகத்துல மனிதர்கள் மூலமா வெளிப்பட்டிருக்கு. மனிதர்கள் சொன்னது அந்த அமர கதைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர்களே அமரர்களா இருக்கிறது இல்லை இல்லையா. அப்புறம் எப்படி அவங்கள அமர கதை சொல்லக்கூடியவர்கள்னு சொல்ல முடியும். அமரனா ஆக்கக்கூடியவர் பரமாத்மா மட்டும்தான் அப்படிங்கறத. அப்ப இங்க பரமாத்மா சொல்லித்தர கதை தான் அமரக்கதை, ஆத்மாக்களின் ஞானத்தை சொல்லித்தரதுதான் உண்மையான கதை அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா ஆத்மா ஒண்ணுதான் அழியாத விஷயம். அது ஆத்மாவை பத்தின ரகசியமே இந்த முழு உலக நாடகத்துல யாருமே சொல்லி தந்தது கிடையாது. ஆத்மாவை பத்தின ரகசியமோ பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கிறத பத்தியோ இந்த நாடக சக்கரம் இப்படி இருக்கிறத பத்தியோ யார் சொல்லி கொடுத்துருக்கா? இப்ப பரமாத்மா வந்தா நமக்கு தெரியும். அதத்தான் சொல்றாரப்பா, உண்மையான கதையை நான் மட்டும்தான் சொல்ல முடியும், மற்றவர்களால சொல்லி தர முடியாதுங்கிறத சொல்றாங்க. எல்லாமே உண்மையோட ஆன்சரா தான் இப்ப கொஞ்சம் பாப்போம். பக்தி மார்க்கத்துல ஒருபோதும் எந்த நிலையை அடைய முடியாதுன்னு பாபா சொல்றாரு. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பக்தி மார்க்கத்துல வந்து ஒரு பொழுதும் மனிதனிலிருந்து தேவதையா ஆக முடியாது, முக்தி ஜீவன் முக்தியை அடைய முடியாது. அனைத்து மனிதர்களும் கண்டிப்பாக முக்தி ஜீவன் முக்தி அடைகிறாங்க. இப்போது அனைவருமே பந்தனத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பந்தனத்துல இருக்காங்கன்னா கட்டுண்டு இருக்காங்க அப்படின்னா கயிறால விகாரங்களின் சங்கிலினால கட்டப்பட்டிருக்காங்க. முக்தி ஜீவன் முக்தி அடையிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாம இருக்கு. இப்ப தந்தை வந்துதான் முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் அடையிறதுக்கு வழி சொல்றாரு அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், ஆத்மா மேலிருந்து கீழே வரும்போது எந்த நிலைக்கு வரும் எந்த நிலைக்கு வராது அப்படின்னு பாபா கேக்குறாங்க.
ஆத்மா வந்து மேலிருந்து இன்றைக்கு கூட ஆத்மா வந்துட்டு தான் இருக்குதாம். என்றால் ஜீவன் முக்தியில வறுமையன்றி ஜீவன் பந்தனத்துல எல்லாம் வராதாம். பாதி காலம் ஜீவன் முக்தியிலும் பாதி காலம் ஜீவன் பந்தனத்திலையும் வரும். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறாங்க பாபா. அதான் ஒரு ஆத்மா இப்ப பரந்தாமத்துல இருந்து இறங்கி வருது அப்படின்னா எப்பவுமே அவங்களுக்கு பாதி காலம் ஜீவன் முக்தியாவும் பாதி காலம் இப்படி பந்தனமாவும் இருக்கும், ஜீவன் பந்தனமாவும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா இந்த உலக நாடகமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. இரவு பாதி நேரம், பகல் பாதி நேரம். இந்த பகல்ங்கிறது தான் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. இரவு நேரம் ஜீவன் பந்தனமா ஆயிருது. இந்த ஜீவன் பந்தனத்துல இருந்து மறுபடியும் முக்திக்கு அழைக்கணும் அப்படின்னா பரமாத்மாவாலதான் முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த எல்லையற்ற விளையாட்டுல நம்ம எதற்காக வர்றோம் அப்படின்னா, இந்த எல்லையற்ற விளையாட்டுல நம்ம அனைவருமே நடிகர்களா இருக்கிறோம். இங்க நடிப்பை நடிக்கிறதுக்காக வர்றோம். ஆத்மாக்களாகிய நாம இங்க வசிப்பவர்கள் இல்ல. எப்படி வர்றோம் என்ற அனைத்து விஷயங்களையும் வந்து புரிய வைக்கிறாரு. நிறைய ஆத்மாக்கள் இங்கேயே மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. குழந்தைங்களாகி உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழு உலகத்துடைய வரலாறு புவியியல் புத்தியில இருக்குது அப்படிங்கிறாங்க மாமா. இப்ப மொத்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த முழு உலகத்தை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாக்கள் இங்க வந்து பார்ட் பிளே பண்ணதான் வருது, பாகத்தை நடிக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்துல வருதே தவிர இதனுடைய ஆத்மாவினுடைய சொந்த இடம் இது கிடையாது. ஆத்மலோகம் தான் அது வசிக்கக்கூடிய இடம், அதுதான் அதோடைய சொந்த இடம்னு சொல்லப்படுது. இது என்னது அப்பனா, இது பார்ட் நடிக்கிறதுக்காக ஒரு நாடக மேடை கிடைச்சிருக்குது ஆத்மாவுக்கு. அங்கதான் சரீரம் எடுத்து இந்த பார்ட் எல்லாம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும் சொல்றாரு. நெக்ஸ்ட், நாமும் எந்த புத்தி உடையவராக இருந்தோம், இப்பொழுது எதை தெரிந்திருக்கிறோம்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, எல்லையற்ற தந்தை மேலே அமர்ந்து கொண்டு என்ன செய்யறாரு எதுவுமே தெரிஞ்சிருக்கல, ஆகையினால அவர்களுக்கு துச்ச புத்தின்னு சொல்லப்படுதான். நீங்களும் துச்ச புத்தி உடையவர்களாக தான் இருந்தீங்க. இப்ப வந்து பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்புடைய முதல் இடை கடைசியெல்லாம் புரிய வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஏழைகள் சாதாரணமானவர்கள் அனைத்தையும் தெரிந்திருக்கிறீங்க. நீங்கள் தூய்மையான புத்தியுடையவர்களா ஆவீர்கள். சுத்தமானவர்கள் என்று தூய்மையானவர்களை சொல்லப்படுது. துச்ச புத்தி உடையவர்கள் அபிபவித்திரமானவர்களே. இப்போது நீங்கள் என்னவாக ஆய்கொண்டிருக்கிறீங்கன்னு பாருங்க. பள்ளியில கூட படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைய முடியும். உங்களுடைய படிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்ததா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப தூய்மையான புத்தி தூய்மையற்ற புத்தி அப்படின்றத சொல்றாரு. தூய்மையற்ற புத்தியதான் துச்ச புத்தின்னு சொல்ல முடியும், தூய்மையான புத்தி உடையவர்களை தங்க புத்தி உடையவர்கள் தான் சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பா அப்ப உயர்ந்த படிப்பா இருக்குது. இந்த படைப்பினுடைய ரகசியத்தை நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சிருக்கவங்களதான் தூய்மையான புத்தி உடையவர்கள் தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க தூய்மையற்ற புத்தி உடையவரா இருந்தீங்க, துச்ச புத்தி உடையவரா இருந்தீங்கன்னு சொல்றாங்க. படைப்புடைய முதலிடை கடை தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம தூய்மையான புத்தி உடையவங்களா ஆயிட்டோம். நெக்ஸ்ட், அவர்கள் தானம் புண்ணியம் செய்வதால் என்ன ஆகிறார்கள், நாம் என்ன ஆகின்றோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அவர்கள் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் ராஜாவிடம் போய் பிறவி எடுக்கிறாங்களாம். பிறகு ராஜா ஆகுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த படிப்பின் மூலம் ராஜா ஆகுறீங்கன்னு பாபா சொல்றாரு. நான் குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். பாபாவை தவிர வேற யாருமே ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. பாபா தான் உங்களுக்கு ராஜயோக படிப்பினை படிப்பிக்கிறாரு. நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அவங்க வந்து தானம் புண்ணியம் செய்யறதுனால ஒரு பிறவிக்கு ராஜா கிட்ட போய் பிறவி எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தானம் புண்ணியம்னா அதிகமா செய்தீங்கன்னா இந்த ஒரு பிறவிக்கு ராஜா கிட்ட போய் பிறவி எடுப்பீங்க. அடுத்த பிறவியே என்ன ஆகும், அந்த பதவி பறிக்கப்படும் இல்லையா? ஆனா தந்தை கிட்ட வந்து இந்த ஞானத்தை படிக்கிறீங்க. இங்க ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா மாற போறீங்க, எல்லாருமே ராஜாவாகலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த படிப்பு அப்பா சொல்லி தராரு. ஏன்னா 21 பிறவிக்கு அங்க வாழும்போது அங்க பதவி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனா எல்லாரும் ஒரே குடும்பமா தானே இருப்போம். அப்போ தந்தை கிட்ட ஞானம் கிடைச்ச எல்லா குழந்தைகளுமே ராஜா குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பதவி உயர்வு தாழ்வுன்னு நினைக்காதீங்க. ஆனா சத்தியுகத்துல அப்படி வாழ்ந்த தேவதைகளுக்கு ஏற்றத்தாழ்வே தெரியாது. நான் ராஜாவா இருக்கேன், நீ பிரஜையா இருக்க, நீ தாசதாசியா இருக்கன்ற உணர்வே இருக்காது. தேகத்தின் உணர்வு. அதெல்லாம் ஏற்றத்தாழ்வு பாக்குறது என்ன உணர்வு? தேகத்தின் உணர்வு. ஆத்மா உணர்வு இருக்கும்போது எல்லாரையும் ஆத்மாங்கிறத மட்டும்தான் பார்ப்போமே தவிர இப்படி அவங்களுடைய பொசிஷன் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்றாரு.
ம் நெக்ஸ்ட், எதை புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ம் ஆன்சர்னா, தங்களை ஆத்மான்னு புரிந்து நிராகார பாபாவை நினைவு செய்வீங்க அப்படின்னா நீங்கள் ம் தூய்மையாகி விடுவீங்க. மேலும் ம் சக்கரத்தை தெரிந்து கொள்றதன் மூலமா ம் சத்தியுகத்துல சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க. இதை புரிய வைக்கிறது மிகவும் சுலபம் அப்படிங்கிறாங்க பாபா. ம் உம் இப்ப நிராகார பாபாவை நீங்க ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய்தீங்கன்னா பாவ கர்மங்கள் அழியும். உம் அதே போல சுய தரிசன சக்கரத்தை நீங்க சுத்துனீங்கன்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா ஆயிடுவீங்க. ஏன்னா தெரியுது இல்லையா, சுய தரிசன சக்கரம் அப்படிங்கிறது மத்தியாஜி பவ அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய அவரவர்களுடைய பாக்கியத்தின் நினைவு தான் சுய தரிசன சக்கரம்னு சொல்லப்படுது. தேவதையா இருந்தோம், நம்ம முதல்ல ஆத்மாவா பரந்தாமத்துல இருந்தோம், தேவதையா வாழ்ந்திருக்கோம், இப்படி மூர்த்தியா நம்மள அரைக்கல்பம் வழிபடுறாங்க. நம்ம இப்ப இறுதி நேரத்துல தந்தையின் மடிக்கு வந்திருக்கோம், பிராமணர்களா ஆயிருக்கோம். இப்ப நாளைக்கு நம்ம பரிஸ்தாவா மாறணும், அப்ப நிராகார உலகத்துக்கு போகணும். இப்படிங்கிற அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தும் போது நீங்க ராஜாவா ஆகுறீங்க. பாக்கியத்தை நினைவு செய்யறோம் இல்லையா, உயர்ந்த குஷியை ஏற்படுது இல்லையா, அப்ப நீங்க ராஜாவா ஆகுறீங்க சத்தியுகத்துல. இது ஒரு டாபிக். மன்மனாபவ அப்படிங்கிற டாபிக் தான் இந்த ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மாவை நினைவு செய்யறது. இந்த நினைவுக்கு பேர் தான் மன்மனாபவன் சொல்றது. இந்த நினைவுல இருக்கும்போது பாவ கர்மங்கள் அழியுது, அந்த நினைவுல இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கறத சொல்றது. அதத்தான் அப்பா மற்றும் ஆஸ்தின்னு 2 வார்த்தையில சொல்லுவார். ஆ மற்றும் ஆவனா. ஆனா அப்பா, ஆனா ஆஸ்தி. நெக்ஸ்ட், தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் மற்ற தர்மங்களுக்கு மாறி இருக்கிறத பத்தி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? அது இப்ப தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்ல, அனைவருமே மற்ற தர்மங்களுக்கு மாறிட்டாங்க. நீங்க யாருக்காவது புரிய வைத்தால் முதல்ல பாபாவோட அறிமுகத்தை கொடுங்க. பாபா புரிய வைக்கிறாரு, மற்ற தர்மங்கள்ல எவ்வளவு பேர் சென்றுட்டாங்க, நிறைய பேர் பௌத்தர்களாக முஸ்லிம்களாக ஆயிட்டாங்க. கத்தி முனையிலும் கூட நிறைய பேர் முஸ்லிம்களா ஆயிருக்கிறாங்க, பௌத்தர்களாகவும் நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. ஒரு முறை சொற்பொழிவாற்றினால் 1000 பேர் பௌத்தர்களாக ஆயிடுறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அது போல சொற்பொழிவாற்றுறாங்க. இந்த சமயத்துல அதிக மக்கள் தொகை அவர்களுடையதா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க வெறும் சொற்பொழிவு செஞ்சே அவ்வளவு பேரை கவர்ந்து இழுத்துறாங்க அப்படிங்கறத கிறிஸ்டியன்ஸே இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுவும் முஸ்லிம்ஸ் எல்லாம் கத்து முனையில மிரட்டுறாங்களாம். அவுரங்கசீப் காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வலுக்கட்டாயமாக எல்லாரும் முஸ்லீமா மாற்றப்பட்டாங்க அப்படின்னு. போர்லாம் நடந்துச்சு இல்லையா, ராஜபுத்திர வம்சத்தினருக்கும் அவுரங்கசீப் முகலாய வம்சத்தினருக்கும் அப்படிங்கறது எல்லாம் போர் நடந்தது இல்லையா. அப்ப போர்ல தோத்த மன்னர்களை பூரா அவுரங்கசீப் என்ன செய்தாரு, முஸ்லீமா மாத்தினாரு. அந்த மாதிரி இப்ப ஆங்கிலேயர் கிழக்கு இந்திய கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஹிந்துக்களுக்கு எல்லாம் அதிகமான சலுகை எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க ஆங்கிலேயர் கிறிஸ்தவர்களா இருக்கோம், நீங்களும் இந்த மதத்தை ஏத்துக்கும் போது உங்களுக்கு தான் சலுகை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டாய ஆர்டர் கொடுக்கும் போது, ஒரு கட்டளை சட்டமா போடும் போது, அப்ப ஹிந்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு இல்லையா. ஏன்னா கிறிஸ்தவர்களா மாறினாதானே சலுகை கிடைக்கும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் போது அப்படி மாறிக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதத்தான் பௌத்தர்கள்லாம் இப்ப ஒரு சொற்பொழிவு ஆட்டுறாங்கன்னா எவ்வளவு பேர் மாறுறாங்க. நிறைய பிள்ளைங்களை கிறிஸ்டினாவே மாத்திட்டாங்க. நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கிறிஸ்டியன்ஸா மாறுறவங்களுக்கு தான் சலுகை கிடைக்கும், அவங்களுக்கு தான் யூனிஃபார்ம் எல்லாமே நாங்க படிப்பு எல்லாம் ஃபுல்லா காலேஜ் படிக்கிற வரைக்கும் நாங்க எல்லாம் எடுத்து செய்வோம்னு சொன்னோன்னே நிறைய ஹிந்து பிள்ளைங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸா மாறிட்டாங்க. அந்த மாதிரிதான் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா மேக்சிமம் மாறிட்டாங்க. எந்த ஏரியால? இல்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்லே மேக்ஸிமம். அப்படியா, சரி சரி. ஆமா செய்வாங்க. இல்ல அவங்க ஏரியாவா போயலாம் இது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இது அதிகமா பண்ணிடுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் இதுல அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே ஓகே. இல்ல பொதுவாவே செய்வாங்க. அவங்க ஏரியாவா போய் பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி அவங்கள கூப்பிடுவாங்க. இந்த ஜெபம் பண்றதுக்கெல்லாம் இப்ப ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்டியன்ஸ் வீடு இருக்குது அப்படின்னா அங்க போயெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பாடசாலை மாதிரி நடத்துவாங்க. நம்ம இப்ப பாடசாலை நடத்துறோம் இல்லையா ஞானத்துக்கு, அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு வீட்டு நபர்கள் அந்த மாதிரி பாடசாலை இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ்ல வச்சு செய்வாங்க. அது நம்ம ஏரியாலயும் செய்வாங்க. நான் போயிட்டு எங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் அழுதுருக்கிறேன், நானும் கிறிஸ்டினா மாற போறேன் அப்படின்னு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா மாறி இருந்தோம்னா பாபாவே கிடைச்சிருக்க மாட்டாருன்னு இப்ப தெரியுது.
இல்ல நானுமே போயிருக்கேன்ப்பா. சிஎஸ்ஐல விபிஎஸ் கிளாஸ்ன்னு எடுப்பாங்க. மே மந்த் 10 days கிளாஸ் ஒன்னு எடுப்பாங்க, விபிஎஸ் கிளாஸ் அப்படின்னு. அப்பவும் போவோம். ஏன்னா ஃபாதர் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்துச்சு சர்ச்சு. எங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருப்போம் சர்ச்சில். அப்ப வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அந்த விபிஎஸ் கிளாஸுக்குலாம். அதத்தான் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி எல்லாம் அவங்க தர்மத்தை வளர்க்கறதுக்கு எப்படி எல்லாம் யுக்தி கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. சுயதர்ஷன சக்கரத்தை பற்றி நாம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைங்களாகி உங்களுடைய புத்தியில இப்ப வந்து முழு சிருஷ்டி சக்கரமும் சுத்திட்டு இருக்குது. அப்போதுதான் பாபா கூறுகிறார், நீங்கள் சுயதர்ஷன சக்கரவர்த்தி ஆவீர்கள். விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரத்தை காட்டுறாங்க. விஷ்ணுவிற்கு ஏன் கொடுத்தார்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியல. சுயதர்ஷன சக்கரதாரின்னு கிருஷ்ணரையோ அல்லது நாராயணனையோ சொல்றாங்க. அவர்களுக்குள் என்ன தொடர்பு என்பதை பற்றியும் புரிய வைக்கணும். இவர்கள் இருவருமே ஒருவர் தான். உண்மையில இந்த சுயதர்ஷன சக்கரம் பிராமணர்களாகிய உங்களுக்கானதாகும். ஞானத்தின் மூலம்தான் சுயதர்சன சக்கரதாரியா ஆகுறீங்க. மத்தபடி சுயதர்சன சக்கரம் கொல்வதற்கோ அல்லது அறுப்பதற்கோ அல்ல. இது ஞானத்தின் விஷயங்களாகும். எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த ஞானத்தின் சக்கரம் சுத்துமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவம் பஷ்பமா ஆகும். மத்தபடி தலையை துண்டிப்பதற்கான விஷயம்லாம் எதுவுமே இல்ல. சக்கரம் ஒன்றும் ஹிம்சைக்கானது அல்ல. இந்த சக்கரம் உங்களை அகிம்சையாளர்களாக மாத்துது. எங்கே உள்ள விஷயத்தை எங்கே கொண்டு சென்று விட்டாங்க. பாபாவை தவிர வேற யாருமே இதை புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே சுயதர்சன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும், அப்ப பாவ கர்மங்களும் அழியும்ன்றத சொல்றாரு பாருங்க. இந்த ஞானத்தின் சக்கரம், இந்த உலக நாடகத்தின் முதல் இடைக்கடை ஞானமும் அதுலதான் அடங்கி இருக்குது. உங்களுடைய பாக்கியத்தின் அந்த சக்கரமும் அதுலதான் அடங்கி இருக்கு. பாருங்களேன், ஒரே சக்கரம் தான் இத்தனை விஷயத்த புரிய வைக்குதுன்னு பாருங்க. வர்ணங்கள் வருது, பிறவி கணக்கு வருது, யுக கணக்கு வருது, நம்மளுடைய ஒரு ஸ்வரூபத்தின் விஷயம் வருது, மற்ற தர்மத்தினுடைய விஷயங்கள் வருது, மனிதர்களுடைய மொத்த எல்லா விஷயங்களுமே அந்த ஒரு முதல் இடைக்கடைன்ற ஞானத்திலே இவ்வளவோ அடக்கி எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுவே ஆச்சரியம் தான். அந்த சக்கரத்தை பத்தி மட்டும் ஆராய்ச்சி பண்ணணும்னா ஒரு நாள் பார்த்தா அது நமக்கு இவ்வளவு விஷயத்தையா பாபா அடக்கி வச்சிருக்கீங்க இந்த சக்கரத்துக்குள்ள அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. அதெல்லாம் சிந்தனை செஞ்சு பார்த்தோம்னா அவ்வளவு குசி இருக்குது நமக்கு. எவ்வளவு ஈஸியான ஞானம், இதை புரிஞ்சுக்கிறதுக்கா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. பைபிள்லாம் வாசிக்கிறதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே புரியாது நமக்கு. படிச்சோம்னா ஒண்ணுமே புரியாது நமக்கு. என்ன சொல்ல வராங்க, யார் யாரோ வருவாங்க, யார் யாரோ போவாங்க. ஆனா இங்க பாருங்க ஒண்ணுமே கிடையாது. வெறும் 5 ஸ்வரூபம் தான், 5 யுகம் தான். ஆத்மா, பரமாத்மா, டிராமாங்கிற 3 ஞானம் தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இந்த பாக்கி இதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம ராஜா ராணியாவே ஆக போறோங்கிறது கூட யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. பாவ கர்மங்களை அழிக்கிற விஷயமும் இதுலதான் அடங்கி இருக்குது, பாக்கியத்துக்கான விஷயமும் இதுலதான் அடங்கி இருக்குது. குஷி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்பா என்னென்ன தர்மம், என்னென்ன சுதர்மம் கொடுத்திருக்காரு. ஞானவான், புத்திவான், அன்பு கடல், சக்தி கடல், எல்லாமே அடையிறது எல்லாமே எதுல இருக்குது? இந்த ஞானத்துக்குள்ளதான் இருக்குது. அளவே சொல்ல முடியாது. ஒரு கடல் மாதிரி, பெரிய கடல் மாதிரி இருக்க விஷயங்களை வெறும் இந்த இத்தனோன்ற ஞானத்துல கொடுத்து நம்ம அடக்கிட்டாரு மொத்தமா. அதுக்குத்தான் அவரை பேரு, அதுக்குத்தான் அவர் பேர் என்னது? ஞானக்கடல், ஞானவான், திரிகால ஞானி அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஏன்னா விதை ரூபமா இருக்காரு இல்லையா. மற்ற எல்லாருக்கும் இந்த விதைக்குள்ளதானே விஷயம் இருக்குது. இந்த விதையை பிடிச்சுக்கோங்க, மத்த எல்லாமே இந்த விதைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. பரமாத்மா பிடிச்சிட்டீங்கள, அப்ப முழு உலகத்தையும் நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. அதத்தான் இந்த இத்தனோட ஞானம் தான், சின்ன ஞானம் தான். ஒரு பாட்டு கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த சின்ன ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம அடையிறோம். இந்த முழு உலகத்தின் நாயகனா, ஹீரோ ஹீரோயின் பார்த்து பண்ணக்கூடியவங்களா மாறுறதே இந்த சின்ன சிறு ரகசியத்தினாலதான், ஆத்மாவின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான். நெக்ஸ்ட் பிரதர், ஆத்மாவை நாம் எங்கெல்லாம் இருப்பதாக சொல்லவில்லை என பாபா சொல்றதுன்னு, நாம் வந்து ஆத்மான்னு இப்போது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. முன்னால நீங்க தன்னை ஆத்மாங்கிறதையே மறந்துட்டீங்க, வீட்டையும் மறந்துட்டீங்க. இருந்தாலும் ஆத்மாவை ஆத்மா என்றாவது சொல்கிறார்கள். பரமாத்மாவையோ கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஆத்மாக்களின் தந்தையை எவ்வளவு நிந்தனை செஞ்சிருக்கிறாங்க. பிறகு பாபா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறாரு. ஆத்மாவை பற்றி சொல்லும் போது கல்லிலும் முள்ளிலும் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்றது இல்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆத்மாவை வந்து ஒண்ணும் சொல்லலையா, பரமாத்மாவை தான்
கல்லுல முள்ளுல எல்லாம் இருக்குறாங்க இருக்கு. அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆத்மாவை அவங்க நேரடியா பார்க்க முடியலையானாலும் ஒரு உயிரோட்டமான உடலோடு நடக்கிறோம் இல்லையா, அப்படிங்கிறப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த உடம்பு இங்கதான் கிடக்குது, அப்ப உள்ள இருந்த உயிர் வெளியே போயிருச்சு, அப்ப ஆத்மா போயிருச்சு, அது இன்னொரு உடல் எடுக்குது, ஏதோ ஒரு ரீதியில அஞ்ஞானத்துல புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆன்மாங்கிறது இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சிருக்காங்க. ஆனா பரமாத்மா அணுவிலும் இருக்காரு, இப்படி கல்லிலும் முள்ளிலும் இருக்காரு, பாக்குற இடமெல்லாம் இருக்காரு, சர்வ வியாபியா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்படியும் சொல்லிடுறாங்க. அப்புறம் இறைவனை காண முடியாதவர், காண கிடைக்காதவர்னு சொல்லிடுறாங்க. நம்மளால அவரை பார்க்க முடியலைங்கிறதுக்காக அவர் இல்லைன்னு சொல்றதும் தப்பு, அவர் இப்படி சர்வ வியாபின்னு சொல்றதும் தப்பு. இப்ப அவரே வந்து அறிமுகத்தை கொடுக்கறாரு, நான் எங்கேயும் இல்ல, பரந்தாமத்துல நான் என்னுடைய வீட்டுலதான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப அங்க இருந்துதான் வந்து உங்களுக்கு நான் இந்த இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆத்மா பரமாத்மா ராமாங்கிற ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், யாராக ஆகிவிட்டால் நன்மையே நன்மையாகும்னு பாபா சொல்றாங்க. மனிதர்கள் எவ்வளவு வந்து அஞ்ஞான இருள்ல இருக்கிறாங்க, ஆகையினாலதான் சொல்லப்படுது ஞான சூரியன் வந்தது. அரைக்கல்பம் துவாபர கலியுகத்துல இருளு, அரைக்கல்பம் சத்யுகம் திரேதாவுல பிரகாசம் ஆகும். இதில் பகல் மற்றும் இரவு, ஒளி மற்றும் இருளின் ஞானம் ஆகும். இது எல்லையற்ற விஷயமா இருக்குது. அரைக்கல்பம் இருள்ல எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்க, நிறைய அலைய வேண்டியதா இருந்துச்சு. பள்ளியில படிக்கிறார்களே அவர்கள் அலைபவர்கள் என்று சொல்லப்படுவதில்லை. சத்சங்கங்கள்ல மனிதர்கள் எவ்வளவு அலையிறாங்க, வருமானம் எதுவுமே வர்றதில்ல, இன்னும் நஷ்டம்தான். ஆகையினால இதை அலைவதுன்னு சொல்லப்படுது. அலைந்து அலைந்து செல்வம் அனைத்தையுமே இழந்து எதுவுமே இல்லாதவர்களாக ஆகிடுறாங்க. இப்போது இந்த படிப்புல யார் எந்த அளவுக்கு நல்ல விதத்துல தாரணை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு நன்மையே நன்மையாகும். பிராமணர்களாக ஆகிவிட்டால் நன்மையே நன்மையாகும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப பிராமணர்கள் ஆயிட்டா நன்மையே நன்மையாகும் அப்படின்னா 3 காலத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. இறந்த காலமும் நன்மைக்குரியதுதான், நிகழ்காலமும் நன்மைக்குரியதுதான், எதிர்காலமும் நன்மைக்குரியதான். பிராமணர்களா மாறிட்டீங்கன்னா இப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, 3 காலங்களின் ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நன்மையே நன்மைதான். ஏன்னா சங்கம யுகத்திற்கு பேரை நன்மை செய்யக்கூடிய யுகம் இல்லையா, கல்யாணக்காரி சங்கம யுகம் இல்லையா, அத நீங்க பிராமணர்களா இருக்கும் போது தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா மற்ற சத்சங்கத்துல பாருங்க, வாசல் வாசலா அலையிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. வாசல் வாசலா இங்க நமக்கு நல்லது நன்மை கிடைக்குமா, அங்க நன்மை கிடைக்குமா, இங்க நன்மை கிடைக்குமான்னு வாசல் வாசலா அலையிறாங்க. அதுக்கு பேர் தான் அஞ்ஞானத்தின் இருள்ல அலையிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க பிராமணர்களா ஆயிட்டீங்கன்னா ஞான சூரியனின் வெளிச்சம் கிடைக்குது, உங்களுக்கு அரைக்கல்பம் பகல் தான் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த உலக நாடகமே இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. பாதி நேரம் பகல், பாதி நேரம் இரவு. இதத்தான் பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பா நெக்ஸ்ட், பிரம்ம தத்துவத்துல ஆத்மாக்கள் எப்படி நிற்கிறதாக பாபா சொல்றாரு. அது வந்து ஆத்மாக்களோட உலகமா இருக்கு. நிராகார உலகம் எவ்வளவு சிறியதா இருக்குது. இங்கேயோ சுற்றி திரிவதற்கு எவ்வளவு நிலம் இருக்குது. அங்கே இந்த விஷயம்லாம் இல்ல, சரீரமும் இல்ல, நடிப்பும் இல்ல, நட்சத்திரம் போல ஆத்மாக்கள் நின்று கொண்டிருக்குது. இது அதிசயமா இருக்கு இல்லையா. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கின்றன, ஆத்மாக்களும் கூட பிரம்ம தத்துவத்துல தன்னுடைய ஆதாரத்துல இயற்கையா நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. எல்லாருக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் ஆகாயத்துல அப்படி அப்படியே நிக்குதுன்னா ஏதோ ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல தான் நிக்குது அது. அதே போல அந்த பிரம்ம தத்துவம்னு சொல்லப்பட்ட பரந்தாமம், ஆத்மலோகம், சாந்தி தாமம்னு என்னென்ன வர்ணிக்கிறாரோ அந்த உலகத்துல ஆத்மாக்கள் எல்லாமே அதாவது ஒரு பொசிஷன்ல அதுங்களுக்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல, மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இங்கதான் உங்களுக்கு சுத்தி தெரியுது எவ்வளவு பெரிய நிலமெல்லாம் இருக்குது, போகணும் வரணும், வீடு கட்டணும், வாழணும், வசதி தேவைகள் ஏற்படுது இல்லையா. இந்த சரீரத்துக்கு தான் இவ்வளவு பெரிய உலகம் தேவைப்படுது, இவ்வளவு பெரிய ஏரியா இடம்லாம் தேவைப்படுது. ஆனா ஆத்மா வசிக்கிறது ஆகாய தத்துவத்துல சின்ன இடம் இருந்தாலும் போதும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ஆத்மா வந்து கண்ணுக்கே பார்க்க முடியாத சின்ன ஒளிப்புள்ளி இல்லையா, நிராகார ஒளிப்புள்ளி. அது இருக்கிறதுக்கு பெரிய இடம் தேவையில்லை இல்லையா அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், நிரந்தர யோகி என்றால் யார் என பாபா சொல்றாரு. நிரந்தர யோகி என்றால் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கான விசேஷ சாதனம்.
மனம் மற்றும் புத்தி ஆகும். மந்திரம் வந்து மண் மனோபவ ஆகும். யோகாவை புத்தி யோகம்னு சொல்றோம். ஆக இந்த விசேஷ ஆதார தூண் தனது அதிகாரத்துல இருக்குது. அதாவது கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியம் செய்யுது. என்ன சங்கல்பம் எப்போது செய்ய விரும்புறீங்களோ அவ்வாறு சங்கல்பம் செய்ய முடிய வேண்டும். புத்தியை எங்கு செலுத்த விரும்புறீங்களோ அங்கு செலுத்த முடியணும். ராஜாவாகிய உங்களை புத்தி அலையவிடக் கூடாது. விதிப்படி காரியம் செய்யணும். அப்பொழுதுதான் நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. மனம் புத்தி உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். நீங்க அதுங்களுக்கு எஜமானரா இருக்கணும். மனம் புத்தி சம்ஸ்காரத்துக்கு நீங்க எஜமானரா இருக்கும் போது உங்களால இந்த புத்தியை எங்கெல்லாம் செலுத்தணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கெல்லாம் அது நிலைநிறுத்த உங்களால முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனம் புத்தியில அந்த அளவுக்கு ஆற்றல் வேணும்னா நீண்ட கால பயிற்சி வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி மனம் புத்தியை உங்களால ஒருமுகப்படுத்த அளவுக்கு சக்தி வந்துருச்சுன்னா அவங்களதான் நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்து 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 பழக்கமாயிருச்சுன்னா பரமாத்மாவை ஆத்மலோகத்துல நம்ம நினைக்கணும் அப்படின்னா அது ஒரே இடத்துல இருந்து 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 ரொம்ப நாள் பழகிருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா புத்தி அங்கேயே போகிறதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா உங்களுக்கு. இப்ப இங்க ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்போம், டக்குன்னு புத்தி அப்பா கிட்ட போனா டக்குன்னு போயிட்டு வரும் இல்லையா. அப்படி எந்த இடத்துல மனம் புத்திய நிரந்தரமா நினைச்சிருக்க நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மனம் புத்திய உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கவங்க தான் நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றேன். கர்மமும் செய்யணும் யோகாவும் செய்யணும், அதான் கர்ம யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றேன். கர்ம யோகியா இருக்கவங்களதான் நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும். எதே ஆசிரியராக ஆக்க கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க. மாஸ்டர் உலக ஆசிரியர் ஆகுங்க, நேரத்தை ஆசிரியரா ஆக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நேரத்தை ஆசிரியரா ஆக்காதீங்க. நேரம் உங்களை காரியங்கள் செய்ய வைக்க கூடாது. இப்ப இறுதி நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னா நீங்க நேரத்துக்கு முன்னாடியே தயாராகி இருக்கணும். நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய சம்பூர்ண நிலையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் படைப்பாளர் ஆகுவீங்க. இல்லாட்டி நேரம் உங்களை அந்த நேரத்துக்கு உங்களால சம்பூர்ண நிலையை அடைய முடியலன்னா நேரம் உங்களுடைய ஆசிரியரா மாறிடும். தந்தைய ஆசிரியரா ஆக்குங்க, நேரத்தை உங்களுடைய ஆசிரியரா ஆக்காதீங்கன்னு சொல்றாரு. தந்தைய ஆசிரியரா இருக்காரு அப்படின்னா நீங்க மாஸ்டர் படைப்பாளரா இருந்து இந்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்க தயாராகணும். அப்படி உங்களால தயாராக முடியல, இந்த நேரத்தின் அனுசாரமா நீங்க தயாராகிறீங்கன்னா நீங்க நேரத்துக்கு நேரம் ஆசிரியர் ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப முரளி கேள்வி பதில் முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி பாபா.